அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 5/5/2024 நடக்கும். டிரைவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 4/5/2024 நடக்கும் சொல்லி வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய நம்பருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமுக்கு செல்லும் போது நம்ம என்ன கொண்டு போகணும், எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன வந்து எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு வந்து படித்து காட்டுறேன். கண்டிப்பாக எக்ஸாம் செல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ ஸ்ட்ரிக்டாக இவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக வந்து ஃபாலோ பண்ணி நல்ல முறையில் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சரி, எக்ஸாம் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் ஹால் டிக்கெட்டில் என்ன டைம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துவாங்க. எக்ஸாம் சென்டரும் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்காக சும்மா ஒருத்தரோட ஹால் டிக்கெட்டை காட்டுறேன். உங்களுக்கு என்ன எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அந்த எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்குன்னு இப்போயே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ரைட்டா? அந்த எக்ஸாம் சென்டருக்கு எப்படி ரீச் ஆக போகிறீங்க, பஸ்லையா, பைக்லையா, இல்லை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அதர் டிஸ்ட்ரிக்டில் போட்டாங்களா, எப்படி வந்து நாங்கள் போகிறது, முன்கூட்டியே ஏதாவது நம்ம ஒரு நாள் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை காலையில் வீட்டில் கிளம்பி 10 மணிக்குள்ளே நம்ம போய் சேர முடியுமா, அந்த ஸ்கூல் அல்லது காலேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டோ அல்லது கூகுள் மேப்பில் போட்டோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எந்த டைமுக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 10 மணிக்கு எக்ஸாம்னா நீங்கள் 9 மணிக்கெலாம் வந்து எக்ஸாம் சென்டரில் இருக்கிற மாதிரி வந்து டைம் வந்து பார்த்து அதுக்கு முன்கூட்டியே ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 மணிக்கு முடியுது. ஸோ 2.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து தேர்வுகள் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 5/5/2024 நான் சொன்னக்கூடிய அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டு, கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருக்கும். 4ஆம் தேதி வந்து டிரைவருக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காமன் தான். ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் கேண்டிடேட்ஸ் ஷுட் பி ட்ரெஸ்டு டீசென்ட்லின்ட்டாங்க. ஸோ வந்து உடை வந்து ஒரு நாகரிகமான உடையை வந்து அணிந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பேண்ட் ஷர்ட் வந்து நீங்கள் போட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூ போட வேணால் செப்பல் போட்டு போங்க. மேபி அதை ரிமூவ் பண்ண சொன்னாங்கன்னா ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ரைட்டா? ஸோ டீசென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா, லுங்கி கட்டிட்டு போகிறது, ஆஃப் டயர் போட்டு போகிறது, முட்டிக்கு மேலே தெரிகிற மாதிரி ட்ராயர் போட்டு போகிறது, அந்த மாதிரி வந்து போட்டு போகாமல் டீசெண்டாக வாங்கிட்டாங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சேரீ, சுடிதார் வந்து இந்த மாதிரி வந்து டீசெண்டான ஒரு ட்ரெஸ் வந்து அணிஞ்சுப்போங்க. இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட், ஹார்ட் காப்பி கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வாங்க எக்ஸாம் சென்டருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சாஃப்ட் காப்பி ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கொண்டு போய் காட்ட வேணாம். ஸோ கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. அது நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட்டாக இருக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம், எனி ஒன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஸோ 2 பிரிண்ட் அவுட் போட்டுக்காங்க. ஒன்று வீட்டில் வச்சுருங்க, ஒன்று வந்து எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போங்க. பின்னாடி ஏதாவது ரிசல்ட் பார்க்குறது, வேறு ஏதாவது பர்பஸுக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் தேவைப்பட்டாலும் நீங்கள் 2 பிரிண்ட் அவுட் போட்டிருந்தீங்கன்னா ஒன்று மிஸ் ஆனாலும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. ஒன்று வீட்டில் வச்சுக்கோங்க, ஒன்று வந்து கொண்டு போங்க. இல்லை கொண்டு போகும்போதே கூட ஒன்று பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, ஒன்று பேக்கில் வச்சுக்கோங்க. ரைட்? அப்போ பேக்கை கொண்டு போகலாமா சார்னு கேட்காதீங்க. அது பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று சேஃபாக வச்சுக்கோங்க, ஒன்று கொண்டு போங்க எக்ஸாமுக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபோனு, எலக்ட்ரானிக் டிவைஸ் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அதாவது இந்த ஹால் டிக்கெட்டை தவிர அன்வான்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸு அதெல்லாம் வந்து கொண்டு போகக்கூடாது. புக்கு, ஜெராக்ஸ் காப்பி அதெல்லாம் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு 10 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 9 மணிக்கு வந்து எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிற மாதிரி வந்துருங்க. கடைசி டைமான அந்த டிராஃபிக்கை வந்து இது பண்ண வேண்டாம், க்ரௌடை வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் 9 மணிக்கு எக்ஸாம் சென்டருக்கு வந்து போகிறதுக்கு பாருங்கள். ஸோ உங்களுடைய சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ டு அக்குபை த ரெஸ்பெக்டிவ் சீட்ஸ் 9:30. 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9 மணிக்கெலாம் நீங்கள் சீட்டில் உங்கள் இதில் வந்து உட்காந்துருக்கணும், ½ அன் ஹவருக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் 9 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி போயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேஸ் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 10:30 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 10:30 மணிக்கு மேலே வந்தால் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ 10:30 மணிக்கு போகலாமா சார், 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ½ அன் ஹவர் லேட்டாக போகலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்குறதோ, இல்லை அரை மணி நேரம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்து போகிறதோ வேண்டாம். 9 o'clock வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கணும் அப்படின்றதான் உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கணும். இந்த 10-10:30 அப்படின்றதெல்லாம் அந்த இதுக்கே போக வேண்டாம். ரைட்டா? சரி, உங்களை தவிர மற்றவங்க யாரையுமே வந்து எக்ஸாம் அந்த ஹாலில் அந்த சென்டரில் வந்து அலோடு இல்லை. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க கூட வந்தாங்கன்னா வெளியவே நிற்க சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரைட்டா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட், சப்போஸ் உங்கள் ஹால் டிக்கெட்டில் வித் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அதாவது கேண்டிடேட் ஷுட் கேரி ஹால் டிக்கெட் வித் வேலிட் ஃபோட்டோ ஐடின்றாங்க. ஏதாவது வந்து ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடி கார்டு வந்து கொண்டு போகணும். அதில் ஃபோட்டோ இருக்கிற மாதிரியான ஒரு ஐடி கார்டு வந்து நீங்கள் கொண்டு போகணும், இன் ஒரிஜினல் அப்படின்றாங்க. ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ஐடி கார்டை வந்து கொண்டு போங்க. இஃப் த ஃபோட்டோ ஆஃப் த கேண்டிடேட் இஸ் நாட் கிளியர் இன் த ஹால் டிக்கெட்,
ஹால் டிக்கெட்டில் உங்கள் பாஸ்போர்ட் ஃபோட்டோ பண்ணியிருப்பீங்களே, அது வந்து இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ கிளாரிட்டியே இல்லை அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுறதுக்குன்னு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அட் த ஸ்பேஸ் ப்ராவைடட் த பர்பஸ் டூப்ளிகேட் அலாங் வித் த எனி ஒன் ஆஃப் த ஐடி ப்ரூஃப். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்களா, இஃப் த ஃபோட்டோ ஆஃப் த கேண்டிடேட் இஸ் நாட் கிளியர் இன் த ஹால் டிக்கெட், தே ஷல் பிரிங் தர் ஆல் டிக்கெட் அஃபெக்ட்ஸ் த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். அப்போ வந்து ஆல் டிக்கெட்லாம் அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கோங்கன்றாங்க. அட் த ஸ்பேஸ் ப்ராவிடட் ஃபார் த பர்பஸ் duplicate along with any one of the photo ID proof like Aadhaar card, driving license, PAN card, photo ID issued by the state or central government. அதாவது உங்கள் ஆல் டிக்கெட்டில் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிறீங்க, பட் இருந்தாலும் கூட ஒரு ஐடி ப்ரூஃப், நான் சொல்கிறேன் இல்லையா, எக்ஸாமுக்கு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டில் ஃபோட்டோ இருக்கும் ரைட்டா. ஸோ பேன் கார்டில் அந்த மாதிரி ஓட்டர் ஐடி, டிரைவிங் லிஸ்ட்டில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் ஒட்டிருக்கக்கூடிய நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஐடி கார்டாக இருக்கணும். ஸோ அந்த ஐடி கார்டை வந்து கொண்டு போகலாம் ரைட்டா. ஸோ மறக்காமல் வந்து ஹால் டிக்கெட்டும் ஒரு ஐடி கார்டும் வந்து கொண்டு போங்க ரைட்டா. இப்போ ஃபோட்டோ இல்லாதவங்க த பர்பஸ் அலாங் வித் எனி ஒன் ஃபோட்டோ ஆஃப் த இது இருக்குது இல்லையா, ஃபோட்டோ இல்லாதவங்க மட்டும் டூப்ளிகேட் போட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை ஃபோட்டோ இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினலும் ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போங்க ரைட்டா. ஃபோட்டோ வந்து கிளாரிட்டியாக இருக்குன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் கொண்டு போங்க ரைட்டா, ஜெராக்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு ஃபோட்டோ கிளாரிட்டியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆல் டிக்கெட்டில் ஒட்டி ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டோட அதனோட ஜெராக்ஸ் காப்பியும் வந்து சேர்த்தே கொண்டு போங்க ரைட்டா. பின்னாடி ஏதாவது பர்பஸ் கேட்டாங்கன்னா அதை வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க ஓகேவா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம் சென்டரில் ஹால் டிக்கெட்டை கொண்டு போகலாம். அது கூட வேறு என்ன கொண்டு போகிறதுக்கு அலோடு அப்படின்னா, நம்ம வந்து ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதுறதுக்காக ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென் ரெண்டில் ஏதாவது ஒரு பேனான்றாங்க. ரெண்டுமே கூட ப்ளூ பேனா கருப்பு பேனா ரெண்டுமே கூட பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்கள, அந்த ஷேர் பண்ணுறது எல்லாமே பிளாக் பெனில் பண்ணுங்கள். ஒரு வேளை ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா பிளாக்ன்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ப்ளூ சம்டைம் வந்து கொஞ்சம் அந்த இது வராது. ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் யூஸ் பண்ணுங்கள், இல்லாத பட்சத்துக்கு ப்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அதாவது பாட்டிலுக்குள்ளே தண்ணி தான் இருக்குன்ற மாதிரி பார்த்தா தெரியணும், அதாவது டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பாட்டில், ரொம்ப டார்க் கலரில் உள்ள தண்ணி தான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் கொண்டு போகக்கூடாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்னா உள்ள வாட்டர் தான் இருக்குன்றதை நம்ம வெளியேந்து பார்த்தாலே தெரியணும், அந்த மாதிரி பாட்டில் வந்து கொண்டு போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. வழக்கம் போல் வந்து பர்ஸு, பேகு, அது இது எலக்ட்ரானிக் டிவைஸு, இது மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எதுவுமே வந்து நீங்கள் கொண்டு வர வேண்டாம் அப்படின்றத, ஹேண்ட் பேக்கு இது மாதிரி எதுவுமே வந்து கொண்டு வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கேண்டிடேட் ஸ்ட்ரிக்ட்லி அட்வைஸ் நாட் பிரிங் த பேக் அப்படின்ட்டாங்க. ஸோ பேக்கை நீங்கள் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதை மீறி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா திருடு போனால் அவங்க பொறுப்பு இல்லை ரைட்டா, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. மேபி எக்ஸாம் சென்டருக்கு எங்கே போனாலும் இப்படி தான் சொல்லுவாங்க, வெளியே வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு போகலாம். ஆனால் அது வந்து அவங்க வந்து பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாராவது வந்து திருடிட்டு போனாலோ, உங்களுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட்டு வரவங்க வந்து அதை ஆட்டையை போட்டு போனாலும் அவங்க பொறுப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து காஸ்ட்லியான பொருளை பேக்கில் வைக்காதீங்க, முடிஞ்சளவு கொண்டு போகாதீங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க கூட்டு போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எக்ஸாம் சென்டருக்கு வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்கள், அதுதான் வந்து சேஃப்டியாக இருக்கும் ரைட்டா. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. கேண்டிடேட் ஃபவுண்ட் த இன்பீரியட் கண்டிஷனல் பர்மிட்டட், அதாவது நீங்கள் தவறான பிஹேவியர் இருக்கக்கூடாது, கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து எதாவது தவறாக நடந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டீபார் பண்ணிடுவாங்க. ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன் அப்படின்றாங்க. ஸோ வந்து கரெக்டாக வந்து நடந்துக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கபடி கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸாமில் உட்காந்து திரும்பி பார்க்குறது, பேசுகிறது, ஸோ அன்வான்டான செயலில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களை டீபார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சைலண்ட்டாக போயிட்டு சைலண்ட்டாக அமைதியான முறையில் இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வாங்க. ஸோ கேண்டிடேட் ஷுட் நாட் ரைட் த எனிதிங் இன் த ஆல் டிக்கெட், ஆல் டிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே எழுதக்கூடாது ரைட்டா. ஸோ அதனால் ஏதாவது நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து காப்பி அடித்தாங்கன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஆல் டிக்கெட்டில் என்ன பிரிண்ட் அவுட்டில் வருதோ அதை அப்படியே கொண்டு போங்க, ஃபோட்டோ இல்லாமல் மட்டும் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, மற்றபடிக்கு அதை எதுவும் வந்து எழுத வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா வில் பி கிவன் அடிஷ்னல் டைம் ஆஃப் 20 minutes ஃபார் எவ்ரி 1 hour. ஸோ எக்ஸாம் 1 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தராங்களாம். அப்போ 2 மணி நேரம் நடக்குதுன்னா 40 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு 20 நிமிடங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் ஸோ வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ 12
12 விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து எக்ஸாமுக்கு வந்து போயிட்டு நல்லா அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்தோம். மொபைல் ஆப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க நம்புகிறோம். ஸோ நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நல்லா அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். ரைட்டா? மேற்கொண்டு உங்களுக்கு இந்த தேர்வு சம்மந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.